மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிருந்தோம். பாப்பா வீட்டுக்கு ஒர்க், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வர முடியல. ஆனாலும் வீடியோ ஷார்ட்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். நான் ஏதோ ஒரு வகையில் உங்களோட கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 16 ஆனி மாதம் பிறந்துருச்சு. வைகாசி மாதத்திற்கு நாம் விடை கொடுத்த அழகான ஆனி மாதத்திற்கு நாம் வந்து வரவேற்று வச்சுருக்கோம். இன்றைக்கு வந்து முதல் முகூர்த்தம், ஆனி மாதத்தினோட முதல் முகூர்த்தம். இன்றைக்கெல்லாம் சுப முகூர்த்த நாள் 16/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி இன்றைக்கு. அஸ்த நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், திருக்கோலக்குடி சிவபெருமான் திருக்கல்யாணம், அராபா மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை செய்த நாள், சுபமுகூர்த்தம், தோட்டத்து சிஆர் தாஸ் நினைவு தினம், தந்தையர் தினமா இன்னைக்கு வந்து தந்தையர் தினமா. இன்னைக்கு நம்ம தந்தையை பற்றி என்ன சொல்கிறது? ஒரு வீட்டில் ஒரு அப்பா இல்லைன்னா என்ன இருக்குது? வந்து ஒரு இதில் சொன்னாங்க, வந்து அம்மா வந்து எப்பொழுதுமே அணைச்சி நெஞ்சோடு அணைச்சி வச்சுக்குவாங்க, பால் ஊட்டுவாங்க, சோறு ஊட்டுவாங்க. ஆனால் அப்பா வந்து தோளுக்கு மேலே தூக்கி தான் பார்க்காத உலகத்தையும் தன் குழந்தை பார்க்க வேண்டும் எண்ணுபவர் தான் தந்தை அப்படின்னு ஒரு புக்கில் படித்தேன். எனக்கு அப்படியே அழுகையே வந்துருச்சு. இது ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து தந்தையர் தினம், அனைத்து தந்தையருக்கும் நமது தந்தையர் தின வாழ்த்துக்கள். அப்பா இல்லைன்னா என்ன இருக்குது? அப்பா தான். அம்மாவாவது ஏதோ ஒன்று பண்ணி குழந்தைங்களுக்கு 4 குழந்தைங்க இருந்தாக்கா இது அதுன்னு பிரித்து செய்வாங்க, மறைச்சி செய்வாங்க. ஆனால் அப்பா வந்து எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும், எங்கள் அப்பா ஜோப்பில் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாத 10 ரூபா கூட மறைச்சே வைக்க மாட்டார். எல்லாத்தையும் பிஸ்னஸில் இருந்தார். எல்லாத்துலேயுமே பாக்கெட்டில் இருக்கிற காசு பையில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எண்ணி தான் அவர் செலவுக்குன்னு எடுத்து வச்சுக்குவார். ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்கட்டோ தீனி வாங்கிறதோ எது வாங்கிறதோ அப்போமே ஹோட்டல்லலாம் நல்லா வாங்கி தருவாங்க. நம்ம சிட்டியில் சேலம் ஒன்று சிட்டிலேயே இருக்கிறதுனால ஹோட்டல்லலாம் வாங்கி தருவாங்க. காஃபி எல்லாம் ஹைலைட்டான ஒரு கடையில் தான் குடிப்பாங்க, வாங்கி தருவாங்க குழந்தைங்களுக்குன்னு. அப்பா வந்து 10 ரூபாயை கூட மறைக்க மாட்டார், பொய்யும் சொல்ல மாட்டார். அப்பா அதே மாதிரி சொல்லுவார், பொய் சொல்லக்கூடாது, வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி முதல்ல மொண்டு கொடுக்கணும், யார் வந்தாலும் தண்ணி கொடுக்கணும், பெண்களுக்கு வந்து வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒருத்தரோடு இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். நிறைய எங்களுக்கு சமையல் சொல்லி கொடுத்ததே அப்பா தான். அம்மா வந்து கடைக்கு போயிடுவாங்க விடியகாலம் 4 மணிக்கு. அப்பா வந்து காலைல விடியகாலமும் போவார், எப்போ வேணால் போவார். ஹோல்சேல் பிஸ்னஸ்னால எப்போ வேணால் கிளம்புவார். காலையில் டிஃபன் தான் இருக்கணும். இட்லி, சட்னி, சாம்பார் இருக்கணும். அதே மாதிரி இல்லைன்னா பூரி இருக்கணும். நாங்கள் வந்து சாதம் தான் நான் மேக்சிமம் விரும்புவேன். காலையிலேயே பாப்பாவுக்கு காலேஜ் போகிறதுனால பாப்பாவுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு அதை தான் நாங்கள் விரும்புவோம். ஆனால் அப்பாவுக்கு வந்து காலையில் டிஃபன், மதியான சாப்பாடு, நைட் சாப்பாடு தான். நைட்டு டிஃபன் கிடையாது. அதையே ரசம் சாதமாக என்ன இருந்ததோ ஒரு இது பண்ணிக்குவாங்க. எப்படி தோசை சுட்டு கொடுக்கணும், எப்படி இட்லி ஊற்றணும், எப்படி குழம்பு வைக்கணும், எப்படி சாதம், எல்லாமே அப்பா தான் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அம்மாவை விட அப்பா தான். அதே மாதிரி எப்படி படிக்கணும், நல்ல பெரிய வேலைக்கு போகணும், என்னை ப்ரொஃபஸராக உட்கார வைக்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. டபுள் டிகிரி வாங்கி பிஎஸ்சி எம்எஸ்சி படித்து ப்ரொஃபஸர். ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து அப்போ வந்து ப்ரொஃபஸராக இருந்தது அவங்க பொண்ணு. அதனால் அப்பா வந்து என்னையும் ப்ரொஃபஸராக ஆக்கணும்னு ஒரு ரொம்ப பிரியமாக இது பண்ணார். அதனால் எல்லா படிப்புலேருந்து உழைக்கணும், உன் வாழ்க்கை உன் கையில், சமையல்லேருந்து ஒழுக்கத்துலேருந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தது எல்லாமே அம்மாவை விட அப்பா தான். அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட். அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வயசுக்கு எங்களுக்கு தெரிகிற விவரம் கூட அவங்களுக்கு தெரியாது. கிராமத்து பொண்ணு அவங்க.
அவ்வளோ இன்னும் இது வரைக்கும் ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு உள்ளே பூந்து உட்காந்து சாப்பிட்டதில்ல, டிஃபன் சாப்பிட்டதில்ல. ஒரு ப்ளவுஸோ சாரியோ கடைக்கு போய் அம்மா தன்னிச்சையே வாங்கினதில்ல. அவ்வளோ ஒரு கிராமத்து பொண்ணு. 6 குழந்தைங்க நாங்கள். அவ்வளவு 6 குழந்தைங்களுக்கும் ஒன்று போனால் ஒன்று ஏதாவது ஒன்று அம்மா இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. 6 குழந்தைங்கள வீட்டில் 8 பேருக்கு சாப்பாடு ஒருத்தர் போட்டாலே 3 நேரம் போட்டாலே அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. நம்ம வந்து சாதாரண இன்றைக்கி ஒரு குழந்தையவே வளர்க்க முடியல. இன்றைக்கி 6 குழந்தைங்கள வச்சு சாப்பாடு போட்டு இது பண்ணினதே பெரிய விஷயம். அதனால் வந்து நம்ம அப்பாவை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு இதே இல்லை, சான்ஸே இல்லை. ஒரு வீட்டில் அப்பா அம்மாங்கிறது வந்து நடமாடும் தெய்வம் தான் அது. அவங்கள வந்து சப்ஸ்டிடியூட்டே கிடையாது அம்மா அப்பாவுக்கெலாம். அதனால் ஒவ்வொருத்தருமே அப்பா அம்மாவை மதிங்க. அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுங்க. தாய் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பாவுக்கு தெரியும் என்ன இது. நமக்கு 30 வயசு தான் ஆகுது. ஆனால் அவங்களுக்கு 50 வயசு ஆகி அங்கே போய் என்ன நடக்கும், ஏது பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது அப்பாவுக்கு தெரியும். அதனால் வந்து நமக்கு முதல் ரோல் மாடல் வந்து பசங்களாக இருந்தால் அப்பா தான். அவர் எப்படி இருந்தார், பிடிச்சாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அப்பாவை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்று வந்து தந்தையர் தினம்ங்கிறதுனால இது நான் அதை வார்த்தையே இல்லை அப்பாவை பற்றியெல்லாம். ஒரு வீட்டில் வந்து அம்மா வந்து எல்லாம் செய்கிறாங்கனாக்கா வெளியில் போய் எல்லாம் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுத்து செய்கிறது அப்பா தான். அதனால் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு இது. ஆனாலும் நீங்கள் ஒருத்தர் ஒரு இதில் கூட சொல்லியிருந்தாங்க, அம்மா வந்து நம்மளை பொழுதுனிக்கு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா வந்து சொல்லவே மாட்டார். நான் இதை தான் செஞ்சேன் பிடிச்சேங்கிறத சொல்ல மாட்டார். கடல் கடந்து போய் இன்றைக்கெல்லாம் ஒரு குவைத்தில் வந்து அத்தனை பேர் இறந்துட்டாங்க. இந்தியர்கள் தான் 50 பேர். எதுக்காக அங்கே போனாங்க? நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான். அங்கெல்லாம் தண்ணி கஷ்டம். ஒரே ரூமில் வந்து அடுக்கடுக்காக ஒரு பெட்டு வந்து 3 பேர் படுத்துக்குவாங்களாம். ஒரு ரூம்லேயே 10 பேர் இருப்பாங்களாம். குடிக்க தண்ணி இருக்காது, சாப்பாடு அவ்வளோவா கிடைக்காது. அவ்வளவு கஷ்டம். அங்கே பூரா கட்டுமான தொழில் நடக்கிறதே இந்தியர்கள்னால தான். எல்லாம் கிராமத்து ஜனங்க. திருவண்ணாமலை அங்கே இங்கே பஞ்சாப்காரங்க, கேரளாக்காரங்க, நம்ம இந்தியர்ஸ் அத்தனை பேரும் கடல் கடந்து போயும் கூட நம்ம குழந்தைங்கள காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளைங்கள. ஒவ்வொருத்தருமே ஒரு கூலி வேலை செய்கிறவங்க கூட அன்னைக்கு சாயங்காலம் கொண்டுட்டு வந்து பொண்டாட்டிக்கு ஒரு அரிசி பருப்பை வாங்கணுங்கிற காசு கொடுக்கறதுலேருந்து படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே நமக்கு வந்து அந்த அப்பாங்கிற ஒரு இதுதான். சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் உலகம். சிவன் மட்டும் இருந்ததில்லை, சக்தி மட்டும். அதனால் வந்து அப்பாவை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் தெய்வமே வழி வகுத்து கொடுத்துருக்கு. மாதா பிதா குரு தெய்வம் தன்னையே 4வது இடத்துல தான் வச்சுக்குது. அந்த தெய்வம் வழிவகுத்து கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இது வந்து தெய்வங்கள் வந்து அம்மா அப்பா தான். அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வார்த்தைகளே இல்லை அப்பாவை பற்றி சொல்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு வரலாம். லேட் ஆயிடுச்சு. குரோதி வருடம் சூரிய உதயம் வந்து 5:54. மிதுன நாளிகை வந்து 5 சரியாக கண்ணே தெரியல, 5:05. திதி வந்து சூன்ய திதி. பரிகாரம் வந்து வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6. இன்றைக்கி வந்து ராகு கால பூஜையும் பண்ணலாம். 4:30 to 6 வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து அதே மாதிரி சூரியனுக்கு உகந்த நாள். சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம், மிருத்யுஞ்சய ஜபம் செய்யணும், படிங்க. சிவசிவான்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட போதுமானது. குளிகன் வந்து 3 to 4:30. யமகண்டம் 12 to 1:30. சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். அவிட்டத்துக்கும் சதயத்துக்கும் சந்திராஷ்டிரமம். காலம் நதியை போன்றது. உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது. காலம் நதியை போன்றது. அது உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாதான். நம்ம எல்லாம் சின்ன வயசுலலாம் விளையாண்டுருப்போம், அப்பா அம்மா கூட இருந்திருப்போம். எல்லாமே அந்த காலம் திரும்பி வரவே வராது. அதுதான் அதுங்க அதை ரொம்ப 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 நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலம் நதியை போன்றது.
உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது. அவ்வளவு அருமையான பொன்மொழி. யார் எழுதுனாங்கன்னு தெரியல. வந்து இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, மீனத்தில் சனி, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திராஷ்டமம் அவிட்டத்துக்கும் சதயத்துக்கும். ராசி பலன்: மேஷம் தடங்கல், ரிஷபம் சுகம், மிதுனம் பிரீத்தி, கடகம் ஆதரவு, சிம்மம் களிப்பு, கன்னி தனம், துலாம் வரவு, விருச்சிகம் தாமதம், தனுசு நட்பு, மகரம் செலவு, கும்பம் சிக்கல், மீனம் இன்பம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்கள். என்னால் முடிந்த நான் சராசரியான ஒரு இதை தான் நான் சொல்கிறேன். நம்ம வாழ்கிறது சராசரியான வாழ்க்கை தான். நான் மிகைப்படுத்தியோ இல்லாததோ அதோ இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.